வரும் வரும் ஃபுல் ஸ்க்ரீன் இல்லை இன்னும் பெருசா அப்படி பண்ணி கொஞ்சம் கையில் இது பண்ணி வரலாம் அவ்வளோதானா சரி இதே கூட போதும் சார் இல்லை இல்லை அங்கே அங்கே ஆஃப் பண்ணால் அங்கே தான் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து நேரடியா இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது பாருங்க செங்கல் இருந்து எல்லா பொருளுமே நேரடியாக நீங்க பார்க்கலாம் நீங்க கையால் மட்டும் பார்க்கலாம் இது மாதிரியான பொருள் தான் அப்படின்றது தொழில் பொருட்களை நாங்கள் இருக்கிறோம் கொண்டு வர முடியாத சில பொருட்கள்லாம் இருப்பாங்க பாரம்பரியத்தை கொண்டு வர முடியாது அதை நீங்க இதெல்லாம் பார்க்கணும் கல்வெட்டுகளை கொண்டு வர முடியாது அதை இதெல்லாம் பார்க்கலாம் அதனால இந்த மாவட்டங்களில் எந்த மாதிரியான தொல்பொருட்கள் தொல்பொருள் பொருளை நீங்க தெரிஞ்சுங்க முதல்ல தொல்பொருள்னா என்ன தொன்மைக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு அதாவது என்னன்னா சட்டப்படி 100 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதனால் பயன்படுத்தப்பட்ட மனிதனால் உபயோகப்படுத்தப்பட்ட மனிதன் உருவாக்கிய எந்த ஒரு பொருளும் அது வரலாற்றுக்கோ அறிவியலுக்கோ மனித சமுதாயத்துக்கு பயனுள்ளதான எந்த ஒரு பொருளுமே தொல்பொருளின் பெயர் அதான் வந்து அது இங்கிலீஷ்ல வந்து தொல்பொருள் பேரு ஆர்டிஃபேக்ட் சலம் கல் இருக்கு மண்ணு எல்லாமே பொருள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷம் பொருள் ஆனா அது எல்லாத்துக்குமே நம்ம தொல்பொருள்னு சொல்றது இல்லை தொல்பொருள்னா அதை மனிதன் கையால் உருவாக்கி இருக்க வேண்டும் அல்லது அவன் பயன்படுத்தி இருக்க வேண்டும் மனிதனால் பயன்படுத்தப்பட்ட எந்த ஒரு 100 வருஷம் பழசுனாவே அது வந்து தொல்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அடுத்து ஒண்ணுன்னா ஒரு சப்போர்ட் தேவை இப்ப இருக்கக்கூடிய கலெக்டர் வந்து இந்த வரலாற்று ஆய்வு குழுவுக்கு வரலாற்று ஆய்வு குழு பத்தி நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதனால தலைவர் கூட சொன்னாரு அதனால அது அந்த குழுவினுடைய டீட்டெயிலா நம்ம பேச நேரம் ஆகும் அதனால அது பேசல அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்ச்செல்வன் அங்க சார் உட்கார்ந்துருக்காரு பாருங்க அவர் வந்து பொருளாளர் இது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் இதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த எங்களுடைய செயல்பாடை வந்து கலெக்டர் வந்து புரிஞ்சுக்கிட்டு எங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக நிறைய வேலைகள்லாம் செஞ்சாரு அதில் ஒன்று தான் வந்து மரபு நடை அதாவது முக்கியமான இடங்கள்லாம் இருப்பாங்க முக்கியமான கோயில்கள் பாரம்பரியங்கள் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து மாணவர்களை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான் மரபு நடை அதாவது மரபு சின்னங்களுக்கு பொதுமக்களை அழைத்து சென்று அதற்கு சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அது மாதிரி நிகழ்ச்சி அதான் அருங்காட்சியகம் அவ்வளவுதான் காசை முடிச்சுக்கலாம் இங்க பாருங்க கலந்துரையாடல் நாங்க வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுவோம்னா அதை வந்து பொதுமக்களுக்கு பரப்புறதுக்காக சில விஷயங்களை வந்து ஒரு உதாரணம் வந்து ஜல்லிக்கட்டு ஒரு பாரம்பரிய கிடைக்குது அந்த பாரம்பரியத்தில் வந்து ஜல்லிக்கட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் உடனே ஜல்லிக்கட்டு ஒரு முக்கியமான விஷயம் அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம மாவட்டத்தில் இருக்கு முதல் முறையை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஒரு கருத்துரையா ஒரு கருத்தரங்கமா நடத்தி மக்களுக்கு தெரியப்படுத்துறது அது மாதிரியான நிகழ்ச்சியை செய்யறோம் அது மாதிரியான நிகழ்ச்சிக்கு கலெக்டர் வந்திருந்தாரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு செயலை செய்யறோம் அதாவது எங்க எதுவுமே யாரும் தெரியாது இப்ப இந்த ஊர்ல இந்த பொருள் இருக்கு இந்த பொருளிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இருக்குன்னா அங்க ஒரு போர்டு ஒன்று வைக்கிறது போர்டு வச்சீங்கன்னா இப்ப எப்படி நேம் போர்டு ரோடு ஓரமே இங்க வச்சுட்டீங்கன்னா இந்த ஊர்ல இது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் அது மாதிரியான போர்டு வைக்கிறது ஒரு திட்டம் அதையும் வந்து கலெக்டர் வந்து திறந்து வச்சாரு அது வந்து சென்னானூர் இடத்துல அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய இடத்துல அவர் வந்து அந்த போர்டை வச்சிருக்கோம் அங்க என்ன அதோட முக்கியத்துவம் என்ன அந்த ஊருக்கு போனீங்கன்னாவே அந்த ஊரை இருக்கக்கூடிய தொல்லியல் முக்கியத்துவம் என்னங்கிறத அந்த போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு மிக முக்கியமான ஒரு பணி அதை வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியர் வந்து அதே மாதிரி இது மாதிரி கண்காட்சிகள் அடிக்கடி ஒரு தொழில் சார்ந்த கண்காட்சிகள் நடத்துறது மூலமா எல்லாருக்குமே வந்து நம்முடைய பெருமை எல்லாம் தெரிவிக்கணும் அதுவும் சென்னானூர் தான் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க அந்த விஷயத்தை தான் நான் போர்டில் போட்டுக்கிறேன் இப்ப நம்முடைய வரலாறு எப்படி ஆரம்பிக்குதுன்னு வரலாற்றை வந்து 2 பிரிவா பிரிக்கலாம் நான் சொன்னேன் ஒண்ணு வரலாற்று
உட்பட்ட காலம், இன்னொன்று வந்து வரலாற்று காலம். வரலாற்று காலம் என்பது எழுத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு நான் சொன்னேன். உலகத்தை எழுத்து எப்ப இருந்து தோன்றுச்சுன்னு நினைக்கிறீங்க? வரலாற்று காலம் எப்ப ஆரம்பிக்குது? உலகத்திற்கு தவிர, அதாவது வரலாற்று காலம் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் மாறுபடும். தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கும் வரலாற்று காலம், இந்திய அளவில் ஒன்று இருக்கும், உலக அளவில் ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பகுதியில மக்கள் எப்ப எழுத்து கண்டுபிடிச்சாங்க, எப்ப பயன்படுத்தினாங்க, உலக அளவுல கண்டுபிடிக்கப்பட்ட முதல் எழுத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூனிஃபார்ம் சொல்லி, இந்த பிரமிட்ல எல்லாம் இருப்பாங்க, பிரமிட்ல எழுதி வச்சிருப்பாங்க கியூனிஃபார்ம் சொல்லிட்டு, அந்த எழுத்துக்கள் தான் உலகத்திலே மிக தொன்மையானது. அது கிமு 3000 3500 அவ்வளவு காலம் இருக்கு. அதனால கிமு 3000 அப்படின்றப்ப எல்லாம் ஆகுது, இன்னைக்கு ஒரு 2000 5000 வருஷத்துக்கு முன்னாலேயே உலக அளவுல எழுத்துக்களை பயன்படுத்த தொடங்கி விட்டார்கள். வரலாற்று காலம் தொடங்கிவிட்டது. இந்திய அளவுல எது ரொம்ப தொன்மையான எழுத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமி என்று சொல்லக்கூடிய அசோகனுடைய கல்வெட்டுக்கள். அதனுடைய காலம் ஒரு கிமு 300 அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2300 வருஷத்துக்கு முன்னால நம்முடைய இந்தியாவுடைய வரலாற்று காலம் தொடங்குகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கொஞ்சம் கான்ட்ராவர்சியான ஒரு விஷயம். இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணோம், பிராமியில் தான் தோன்றுச்சு, தமிழ் எழுத்துக்கள் தோன்றின அப்படின்னு சொல்லிட்டு 2300 தான் நம்ம வச்சிருந்தோம். ஆனா கீழடி வர கீழடியுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? கீழடியை பத்தி கேள்விப்பட்டீங்களா? கீழடிங்கிறது எங்க இருக்கு? கீழடினா என்ன? ஏதாவது ஒரு வரியில சொல்லுவாங்க, கீழடி என்றால் என்ன? வரலாற்று மாணவர்களுக்கு வந்து அகழ்வாராய்ச்சின்னா என்னன்னு தெரியும். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இப்ப என்ன தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குன்னு தெரியணும்னு ஆசைப்பட்டா கரெக்டா தான் சொல்றாங்க. புரியுதா? கீழடி என்பது மிக முக்கியமானது. இப்போ மிக பிரபலமான ஒரு அகழ்வாய்வு தளம். அவ்வளவுதான். பாத்தீங்களா? அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வரலாற்று மாணவர் வந்து என்ன சொல்லணும்னா, அது வந்து 2-3 முக்கியமான விஷயங்கள் சொல்றது. அது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, தமிழ் எழுத்துக்கள் அது இத்தனை நாளும் நம்ம வந்து கிமு 300 தான் ஆரம்பிக்குது, அதாவது அசோகனுடைய காலத்துல தான் ஆரம்பிக்குதுன்னு நம்பிட்டு இருந்த போது, அது கிமு 600 போகுது, கூட ஒரு 300 பின்னால கொண்டு போகுது. அந்த டேட்டை வந்து பின்னால கொண்டு போகுது. கிமு 600 தமிழ் எழுத்துக்களுடைய காலம் கிமு 600 அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக நிரூபித்த ஒரு இடங்களில் ஒன்று. அதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனா வந்து ரொம்ப ஃபேமஸான இருக்கிற இடம் வந்து அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அங்க அதிக அளவில் செங்கல்ல பயன்படுத்திருக்காங்க. அதனால அந்த நகர நாகரிகத்தோட ஒப்பிடுறாங்க. இந்த 2 விஷயம் தான் அந்த முக்கியத்துவத்தை தவிர வேற எதுவும் முக்கியம்னா, மிக முக்கியமா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து எழுத்துக்கள் அசோகனுடைய பிராமி என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களிலிருந்து தமிழ் எழுத்துக்கள் தோன்றின என்பதை மறுக்கக்கூடிய ஆதாரம் கிடைத்த இடம் இரண்டில் ஒன்று வந்து கீழடி. அதை வந்து ஞாபகம் கீழனுடைய முக்கியத்துவம் வந்து அந்த பானையோடு, அந்த பானை ஓட்டுகிற எழுத்து, அந்த பானை ஓட்டுல இருக்கக்கூடிய கரிம பொருள், அதை வந்து ஆய்வு பண்ணும் பொழுது ரொம்ப பின்னால போகுது. அதான் ஹிஸ்டரியை வந்து 3ஆ பிரிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2 ஹிஸ்டரி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்னு ப்ரீ ஹிஸ்டரின்னு சொன்னேன், இன்னொன்னு ஹிஸ்டரின்னு சொன்னேன். ஒன்னு எழுத்துக்கு பின்னால உள்ளது ஹிஸ்டரி, எழுத்துக்கு முன்னால உள்ளது ப்ரீ ஹிஸ்டரி, அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஆனா புரோட்டோ ஹிஸ்டரின்னு ஒன்னு இருக்கு. இப்ப அதுக்கு புரோட்டோ ஹிஸ்டரினா என்னன்னு கேட்டீங்கன்னா, எழுத்து இருக்கு, அதை நம்மளால படிக்க முடியல. அது மாதிரியான ஒரு கலாச்சாரம், ஒரு நாகரிகம் இருக்கு நம்ம இந்தியாவோட. அந்த நாகரிகம் என்ன நாகரிகம்? என்ன சொல்றீங்க? சூப்பர், ஹரப்பன் நாகரிகம். வெரி கேட்டுருங்க. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் பாருங்க. அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை தான் புரோட்டோ ஹிஸ்டரின்னு சொல்றோம். ஏன் புரோட்டோ ஹிஸ்டரின்னு சொல்றோம்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் எழுத்துக்கள் இருந்தன. அந்த எழுத்துக்கள் நம்மால் இன்று வரை படிக்க முடியவில்லை. எப்ப நம்ம அந்த எழுத்துக்கள்லாம் படிச்சு தெரிஞ்சு எல்லாருக்கும் இதுதான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் அந்த புரோட்டோ ஹிஸ்டரின்ற ஒரு பேரே இருக்காது. புரோட்டோ ஹிஸ்டரினா மீனிங் என்னன்னா, இடை வரலாற்று காலம், அதாவது தற்காலிக வரலாற்று காலம். அது வரலாற்று காலம் தான், ஆனா தற்காலிகமா அதை நம்ம ப்ரீ ஹிஸ்டரியில வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்மளால அதை படிக்க முடியல. அது டெஃபினிஷன் அது ஃபுல்ஃபில் ஆயிருது. அவங்க வந்து எழுத்தை பயன்படுத்திட்டு தான் வரலாற்று காலம். ஆனா எழுத்தை பயன்படுத்திட்டாங்க, ஆனா வரலாற்று
முடியல. புரியுதுங்களா? நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, எழுத்து இருக்கு, ஆனா நம்மளால படிக்க முடியல. என்னைக்கு நம்ம படிக்கிறோமோ அதுக்கப்புறம் ப்ரோட்டோஸ் இந்த பேரே நம்ம எடுத்துருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீ ஹிஸ்டரி, ஹிஸ்டரி ஆரம்பிக்கிறோம். அடுத்தது இப்ப ப்ரீ ஹிஸ்டரியை 2 பிரிவா பிரிக்கலாம். இது கொஞ்சம் டீட்டெயில் அப்படியே போகும். ரொம்ப உள்ள போட மேற்தான். ஒண்ணு வந்து கற்காலம், இன்னொன்னு வந்து உலோக காலம். கல்லை பயன்படுத்தினா அதுக்கு உலோகம் கண்டுபிடிச்சாங்க, அவ்வளவுதான். அதுக்கு இந்த கற்காலம் இருக்கு பாருங்க, இந்த கற்காலத்தை இவ்வளவு உட்பிரிவுகளா 3 உட்பிரிவுகளா பிரிக்கலாம். இந்த கற்காலத்தை ஒண்ணு வந்து பேலியோனா பழைய, மெசோனா இடை, இன்னொன்று நியோனா புதிய. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கலாம். பேலியோனா பழசு, மெசோனா இடை, நியோனா லித்தினா கல்லு. கற்காலத்தையே பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படி 3ஆ பிரிக்கலாம். அடுத்தது அதான் 3ஆ பிரிக்கிறாங்க. காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப லாங் பீரியட், லட்சக்கணக்கான வருஷம் அதிலே வாழ்ந்துருக்கான் மனுஷன். அதனால அதை சின்ன சின்ன உட்பிரிவுகளா பிரிக்கிறாங்க. லோயர், மிடில், அப்பர். அகழ்வாராய்ச்சி அல்லது தொழிலில் வந்து இந்த 3 வார்த்தையும் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். லோயர்ன்றது ரொம்ப பழசு, மிடில்ன்றது இடைக்காலம், அப்பர்ன்றது நவீனம், ரொம்ப மாடர்ன். அது மாதிரி இப்ப மெகாலித்திக் என்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இதை பத்தி நீங்க கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னால லித்திக்ன்ற வார்த்தையெல்லாம் கல்விகள் காலம். ஆனா அந்த மெகாலித்திக் வந்து கல்விகள் காலம் இல்லை. அது கல்லை வந்து ஆயுதமா பயன்படுத்தல. கல்லை வந்து இறந்தவர்கள் அடக்கம் செய்வதற்காக ஒரு நினைவு சின்னமா பயன்படுத்துறாங்க. கல்லை வந்து ஆயுதமா பயன்படுத்தாம அதனுடைய காலம் சொன்னீங்கன்னா அது என்ன காலம் சொல்லணும்னா இரும்பு காலம். இரும்பு காலத்தை தான் வந்து மெகாலித்திக் சொல்றாங்க. ஏன் மெகாலித்திக் சொல்றோம்னா, இரும்பு காலமும் இந்த இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடிய முறையும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தே இருக்கும். இரும்பு தனியாகவும் நீ தனியாகவும் இருக்காது. எந்த ஒரு புதைக்குடைய அகழ்வாய்வு பண்ணீங்கன்னாலும் அதுக்குள்ள இரும்பு இருக்கும். ஆனா அடையாளமா நீங்க வெளியில இருந்து பெரும் கற்காலம் தான், பெரிய கல் இருக்கும், அதுக்குள்ள தோண்டி பார்த்தீங்கன்னா இரும்பு இருக்கும். அதனால நம்ம பேரே வந்து நிக்நேம் வைக்கிறோம் இல்லையா, நிக்நேம் வைக்கிற மாதிரி இது வந்து அந்த ஒரு இரும்பு காலத்தினுடைய நிக்நேம் தான் வந்து மெகாலித்திக். லித்திக்ன்ற வார்த்தையை வச்சு நீங்க கற்காலத்துக்கு போயிடக்கூடாது, அதுக்காக தான் அதுதான் ஏற்கனவே பேர் வரும்போது நான் சொல்லலை. ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமா அதுக்கு முன்னால பாருங்க, இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த பாருங்க, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வரலாற்று காலமா மாறக்கூடிய காலம் தான் சங்கம் ஏஜ். சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப அந்த மெகாலித்திக் வந்து மேல வந்து போகுது, 100 CE வரும் போது, CEன்னா இப்ப 100 AD வச்சுக்கோங்க, 100 வருஷம் அது போகுது. ஆனா சங்கம் பீரியட் வந்து 600க்குள்ளேயே போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒண்ணுக்கு ஒன்னா ஆடுது. அகழ்வாராய்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு பானை கிடைக்குதுன்னா கீழே இருக்கிற பானையில வெறும் குறியீடுகளா இருக்கு, எழுத்துக்களே கிடைக்கல. போக போக கொஞ்சமா எழுத்துக்கள் வளர்ந்து அதுக்கப்புறம் முழு எழுத்துக்கள் வளருது. அந்த முழு எழுத்துக்கள் எப்ப கிடைக்குதோ அப்ப வரலாற்று காலம் போறோம். ஆனா அந்த அகழ்வாராய்ச்சிக்கு போக போக எழுத்து இல்லாத காலமும் இருக்கு. அதனாலதான் வந்து 600 BC கீழே கொண்டு போறோம். இது வந்து மெகாலித்திக் வந்து மேல வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இரும்பு கால கலாச்சாரமானது சங்கம் பீரியட்ல கூட இருக்கு. அதனாலதான் சங்க பாடல்கள் இருக்கு பாருங்க, அதுல இறந்தவர்களை பத்தி நிறைய குறிப்புகள்லாம் இருக்கு. முதுமக்கள் தாழின்ற வார்த்தையே வந்து சங்கத்துல சங்க பாடல்கள் தான் இருக்கு. அதே மாதிரி கற்பதுக்கை இந்த வார்த்தை வந்து சங்க பாடல்கள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், சங்க பாடல்கள் வந்து ஒரு வரலாற்று காலம். ஆனா கற்பதுக்கைன்றது மெகாலித்திக் ப்ரீஹிஸ்டரி, அதாவது ப்ரீஹிஸ்டாரிக் எச்சங்கள் எல்லாம் தொகுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து சங்க பாடல்கள். அதாவது வரலாற்று முற்பட்ட காலத்திலிருந்து வரலாற்று காலமாக மாறக்கூடிய சான்றுகளை உள்ளடக்கிறது தான் அந்த காலம், ரொம்ப முக்கியமான காலம். அதுக்கப்புறம் இங்க ஒரு டூல்ஸ் எப்படி இருக்கும், ஒரு காலத்துக்கு நான் சொல்லுவாங்க, ஒரு கருவிகள் எப்படி இருக்கும். கீழே இருக்கு பாருங்க, அது கல்லு வந்து 2-3 இடத்துல உடைச்சிருப்பாங்க. அதை பத்தி அது தனியாக ஒரு கிளாஸே எடுக்கலாம், அதை பத்தி நான் சொல்லல. பெரிய பெரிய கல்லா இருக்கும், அந்த குவார்ட்சைட் மேக்னே பேர், குவார்ட்சைட்ன்ற ஒரு மூலக்கல்லை பயன்படுத்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து பிளேட் மாதிரியான பொருளை பயன்படுத்திருப்பான். கடைசியில் இருக்கு பாருங்க நியோலித்திக், அதுதான் வந்து நமக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கல் ஆயுதம் எதுன்னு கேட்டீங்கன்னா நியோலித்திக் பாலிஷ் ஹேண்ட். புதிய கற்கால கை கோடரின்னு பேர். அது எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா மரம் வெட்டுறதுக்கு அல்லது ஆடு மாடை வெட்டி தோலை உரிக்கிறதுக்கு, ஏர் ஓட்டுறதுக்கு மெயினா. இப்ப ஏர் ஓட்டுறோம் இல்லையா, கலப்பை வச்சு ஒரு
ஏர் ஓட்டமா இல்லையா, கீழே இருக்கக்கூடிய ஏர் முனை இருக்கு பாருங்க, கொழு முனை. அந்த முனை இரும்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எதை வச்சு ஓட்டினான்னா இந்த நியோலித்திக் ஆண்டாக்ஸ் தான் ஓட்டலாம். அதனால மனிதக்குள்ள வரலாற்றினுடைய புரட்சி காலம் அப்படின்னு சொல்லணும்னா அது புதிய கற்காலம் தான். காரணம் வந்து என்னன்னா, அதுக்கு முன்னால வரையிலும் மனிதன் உணவு வேட்டையாடி, அதாவது உணவு எங்க இருக்கோ அங்க போயிட்டு இருந்தான், ஆடோடியாக இருந்தான். அதுக்கப்புறம் தான் அந்த புதிய கற்காலத்துல என்ன பண்றான்னா, உணவை தானே உற்பத்தி செஞ்சுக்கிறான், விவசாயம் பண்றான். அவன் சில ஆடு மாடுகள்லாம் தான் இருக்கிற இடத்துல வளர்க்க ஆரம்பிக்கிறான். டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், இந்த ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிற ஒரு காலம் இதுன்னா புதிய கற்காலம். அதுதான் வந்து மனித குல வரலாற்றினுடைய ஒரு புரட்சி காலம். ஆடோடியா இருந்தவன் ஒரே இடத்துல தங்குறான். ஒரே இடத்துல தங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறுது. அவன் கலை வளருது, கற்பனை வளருது, ஆர்ட் வளருது, இந்த பல விஷயங்கள்லாம் வளர்றது கண்டுபிடிக்கிறான், பானைகளை கண்டுபிடிக்கிறான், கிராமமாகுது, குடும்பம் உருவாகுது, வீடு கட்டுறான், பல விஷயங்கள் உருவாக காரணமாக இருந்த காலம் வந்து புதிய கற்காலம். இப்ப ஒரு இந்த மெகாலித்திக்னு சொல்ற மாதிரி பிராக்கெட்ல அயன் போட்டிருக்காங்க, இரும்பு காலம். அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய கல்லை வச்சு வீடு கட்டி, அதாவது நினைவு சின்னம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள தோண்டி பார்த்தீங்கன்னா இரும்பு பொருட்கள் தான் கிடைக்கும், வால், கத்தி கடைகள்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் கருப்பு, மிக முக்கியமாக கருப்பு சிவப்பு பானை ஓடு. அதை நம்ம இங்கே இதுலேயும் காட்டுறேன், நேரடியாக நான் சொல்லிருக்கேன், அதை பாருங்க. அதாவது ஒரு பக்கம் கருப்பாக்கும், இன்னொரு பக்கம் சிவப்பாக்கும், ஒரே பானை டபுள் கலரா இருக்கும். அது மாதிரியான பானை ஓடு எங்கேயாவது ஊர்ல கிடைச்சதுன்னா அது 2000 வருஷம் பழமையானது. நீ கண்ணை மூடி சொல்லிடலாம். உங்க ஊர்ல எங்கேயாவது வயல்கள்ல ஓடு எடுக்கிறீங்க, அது ரொம்ப பளபளப்பா இருக்கு, வெள்ளிசா இருக்கு, அப்படின்னா மெட்டாலிக் சவுண்டு கிடைக்குது, ஒரு பக்கம் கருப்பா இருக்கு, இன்னொரு பக்கம் சிவப்பா இருக்கு அப்படின்னா அது 2000 வருஷம் பழமையான சங்க காலத்து ஓடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் ராக் பெயிண்டிங், அது பக்கத்துல வந்து மலை இருந்துச்சுன்னா அந்த மலையில வந்து பாறை ஓவியங்களும் இருக்கும். இதுதான் வந்து அந்த மெக்கானிக். இதுதான் இப்போ என்ன கல்லாய்வு சொன்ன பாருங்க, அது ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது, இது நம்ம ஊர்ல கிடைக்காது, தெரிஞ்சுக்கிட்டாங்க அதை காட்டிடுறேன். அடுத்தது இது அதே பாருங்க, இதுக்கு முன்னாடி இந்த கல்லை விட கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடா இருக்கும். எப்பயுமே ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறப்ப டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செல் இது வேணா இருக்குங்க, முதல்ல கண்டுபிடிக்கிறப்ப பெருசா இருக்கும், ரொம்ப இதா இருக்கும், போக போக ரொம்ப சின்னதா போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் கருத்து அறிவியல் கூட, முதல்ல பெருசா இருக்கும், போக போக சின்னதா இருக்கும். அதுக்கப்புறம் நப்ப கருத்து இன்னும் சின்னதா போயிடுச்சு. அப்புறம் மைக்ரோன்ற பேரே வந்துருச்சு, சின்ன கருவிகளா போயிடுச்சு. அடுத்தது இதுதான் வந்து நியோலித்திக். இது வந்து மயிலாடும்பாறைன்னு சொல்லி நம்ம பேசியது பாருங்க. இது வந்து ஒரு வகையான அடக்குமுறை. இப்போ 4 பக்கம் 4 கல் வச்சுருக்காங்க, தெரிஞ்ச 4 பக்கம் 4 கல், பெட்டி மாதிரி கல். உள்ளுக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டெரகோட்டானா களிமண் தொட்டி, களிமண் பாக்ஸ். இப்போ எப்படி மரத்துல பாக்ஸ் செய்யணுமா இல்லையா, மரத்துல பாக்ஸ் செஞ்சு அதுக்குள்ள வைக்கிற மாதிரி களிமண்ணிலேயே ஒரு பாக்ஸ் செஞ்சு அதுக்குள்ள இறந்தவங்க வச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள ஈம பொருட்கள்லாம் இருக்கும், அவங்க பயன்படுத்துற பொருட்கள்லாம் அதை வச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு தனியாக கிளாஸ் இருக்குன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்கேன். இது அகழ்வாராய்ச்சி பண்ண ஒரு இடம். அதான் இதில் மயிலாடுதுறை ஒரு இது அகழ்வாராய்ச்சி தரம். கருப்பு சிவப்பான ஒரு அதை காட்டுறாங்க. வெளிப்பக்கம் கருப்பாக இருக்கும், உள்பக்கம் பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கும். அது இன்னும் அடுத்து என்ன பார்க்கலாம். அங்கே பாருங்க இரும்பு பொருளும் கிடைச்சிருக்கு, இரும்பு வால்லாம் கிடைச்சிருப்பாங்க. அதாவது ஒரு மண் போட்டு மூடி வச்சுருக்காங்க இல்லையா, அது ஏன் மூடி வச்சுருக்காங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற பொருள் வந்து வெளியே எடுத்துட்டீங்கன்னா டேட் பண்ண முடியாது. அதனால மூடி அந்த பொருளோட அப்படியே கொண்டு போனால் தான் வந்து டேட் பண்ண முடியாது. இது வந்து கல் வட்டம், இதை நீங்கள் பார்க்கவே முடியாது. டேம்ல தண்ணி இருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ டேம் இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால டேம்ல தண்ணி வந்துச்சு சுத்தமா, அப்போ நான் இந்த கல் வட்டம்னு பேர். இது ஒரு வகையான மெக்கானிக்கல் பரிங் சிஸ்டம். இது ரொம்ப ஃபேமஸானது மல்லசந்திரம். யாராவது போய் பார்த்துருக்கீங்களா மல்லசந்திரம் இடத்துல? மல்லசந்திரம் யாராவது தெரியுமா? யாருமே ஊரும் முடியாது, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க வார்த்தைகள். அதாவது என்ன சொல்றாங்க, பாண்டவர் வீடுவாங்க, பாண்டியர் வீடுவாங்க, குள்ள மனிதர்கள் வாங்க, என்னென்னவோ பேர் வைப்பாங்க. ஆனால் அது எதுவாக இருந்தாலும் இறந்தவர்களின் நினைவாக எழுப்பப்பட்ட நினைவு சின்னம். அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தோரின் நினைவாக எழுப்பப்பட்ட நினைவு சின்னத்தின் பேரு டால்மென். இங்கிலீஷ்ல டால்மென்.
தமிழ்ல வந்து கல்திட்டை அப்படின்னா இதனுடைய முன்னோடி. கல்திட்டை வந்து நல்ல அழகா சதுர மணியெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 4 கல்லை தூக்கி அதுக்காக ஒரு பெரிய பாராங்களை வச்சிங்கனாவே அதுவும் கல்திட்டை தான், டால்மன் தான், ஸ்டோன் சர்க்கிள் அதே தான் சொன்ன அதே விஷயம் தான். இது ஒண்ணு மிக முக்கியமான இன்னொரு விஷயம், மென்னியன்னுவாங்க. இப்ப நம்ம இறந்த அடக்கம் பண்ணிட்டு அவங்க தலைமாட்டில் ஒரு கல் வைக்கிறது இல்லைங்களா, அதனுடைய தொடர்ச்சி இது, அதனுடைய துவக்க காலம் அது. இப்போ வந்து பெரிய கல் 12 அடி 15 அடி உயரத்துல கல்லை வந்து நட்டு வச்சிருப்பாங்க. சுத்தி கல் இருக்கலாம், இப்படியான இருக்கலாம். ஆனா இறந்தவர்கள் நினைவாக கல்லை எழுப்புவதனுடைய தொடக்க காலம் மென்னியன் என்பது. தமிழ்ல வந்து குத்துக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம இதுல வந்து சாமந்த மலைக்கு ஒரு இடம் இருக்கு. சாமந்த மலை கேள்விப்பட்டீங்களா? சாமந்த மலையில மிகப்பெரிய சைஸ்ல ஒரு கல் இருக்கு. நிறைய தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல அது குத்துக்கல் தான் இருக்கு. இதுதான் வந்து எங்கேயுமே இருக்கக்கூடிய இதுதான் வந்து முதுமக்கள் தாழி. இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக பெரிய பானையை செஞ்சு அதுக்குள்ள ஆக்சுவலா அது வந்து முழு பாடியும் கிடைக்காது நமக்கு. இறந்தவங்களை வந்து வெளியில ஒரு 15 நாள் ஓப்பன் ஸ்பேஸ்ல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் அதனுடைய முக்கியமான எலும்பு மட்டும் இருக்கும். மண்டை ஓடு, கால் எலும்பு, இது மாதிரி முக்கியமான ஒரு 4 எலும்பு மட்டும் உள்ள வச்சு குறைச்சி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து முதுமக்கள் தாழிகள். இதுதான் வந்து சாக்ரிஃபைஸ். நான் சொன்ன பாருங்க, நீங்க அகழ்வாரத்தை பாத்தீங்கன்னா தொட்டி, களிமண் தொட்டி மாதிரி, அது மாதிரி கீழே நிறைய கால்களோட வச்சு ஒரு உருவமெல்லாம் காட்டியிருப்பாங்க. சாக்ரிஃபைஸ் இதுதான் பிளாக் அண்ட் ரெட் வேர்ன்றது. நீ ஆயிரமே சொன்னாங்க ஒரே பானை தான். அந்த ஒரு பக்கத்தையே பாருங்க, மேல வந்து கருப்பா இருக்கு, அதோட கீழ் பக்கமே சிவப்பா இருக்கு. இது மாதிரி அதே மாதிரி உள்பக்கம் ஃபுல்லா கருப்பா இருக்கும். உள்பக்கம் கருப்பாகவும் வெளிப்பக்கம் சிவப்பாகவும் இருக்கும். இந்த கருப்பு வந்து சில நேரங்களில் வெளிப்பக்கமும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்துருக்கும். அடுத்தது இது வந்து பாறை கீரல்னு சொல்றாங்க. பாறையில வந்து பல வகையான பாறை ஓவியங்கள் இருக்கு. இன்னொன்று வந்து பாறையிலேயே வந்து செதுக்கல் மாதிரி இருக்கும். பாறையிலே கீறி வச்சிருப்பாங்க, இன்னொரு கல்லை வச்சு கீறி 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 உருவாக்கிருப்பாங்க. அது பேர் வந்து இதுவும் ஒரு வகையான ராக் ஆர்ட் தான், பாறை கீரல்னு சொல்லிட்டு பெட்ரோகிளிஃப்னு சொல்லுவாங்க. அது வந்து நக்கநாயனம் பண்ணாத ஒரு இடத்துல இருக்கிறது. இதே மாதிரி கப் மார்க் சொல்லி நிறைய குழிகளும் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த குழி வந்து உடல் அளவுக்கு நல்லா ஆழமா இருக்காது, சின்ன சின்ன குழியா இருக்கும். அதுவும் மெக்கானிக்கினுடைய ஒரு காரணம். இது வந்து அங்குத்தி ஜோலையில கிராஃப்டி மார்க்ஸ், அதே தான் கிராஃப்டின் பேர், பாறை கீரல். அடுத்தது இதெல்லாம் கூட ஒரு பல காலத்து இருக்கு. இது பேர் வந்து பாண்டி விளக்கு. பாண்டி விளக்குன்றது இறந்தவர்களுடைய நினைவாக. இப்ப இறந்தவங்களுக்கு இப்போ சுடுகாட்டில் போய் குணத்தை ஏற்றிட்டோ அல்லது அடக்கம் பண்ணிட்டோ வீட்டில் வந்து நம்ம சாமி கும்பிட்டு தானே போவாங்க. அவங்க என்ன வச்சிருப்பாங்க வீட்டில், எதை கும்பிடுவோம்? விளக்கு. அந்த விளக்கு வந்து எதை குறிக்குதுன்னா இறந்தவருடைய ஆன்மாவை குறிக்கிறது. இதை வந்து எப்ப இதனுடைய தொடக்கம்னா இந்த பாண்டி விளக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் வரையப்பட்ட எல்லா பாறை ஓவியங்களிலும் இந்த பாண்டி விளக்கை வரைஞ்சிருப்பாங்க. மற்ற பாறை ஓவியங்கள்ல கிடையாது. அதான் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட பாறை ஓவியங்கள்ல மட்டும்தான் இந்த பாண்டி விளக்கு, இந்த இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கான பல்வேறு முறைகள்லாம் இருக்கு பாருங்க. இது முழுக்க முழுக்க நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கே உரிய, இந்த பகுதிக்கே உரிய தனி சிறப்பு. இது வந்து ஆஞ்சநேயர் மலை, ரெட் ஆக்கர், சிவப்பு பாறை ஓவியம். அதாவது பாறை ஓவியங்கள் 2 வகைப்படும். ஒண்ணு வெண் சார்ந்த ஓவியங்கள் நிறைய இருக்கும். இதுதான் வந்து இரும்பு காலத்தை சேர்ந்தது வெண் சார்ந்த ஓவியங்கள். அதை விட பழசு நியோலித்திக்னு சொல்றாங்க பாருங்க, அதுக்கு அதை விட முன்னால் அந்த ஓவியங்கள். அதோட 3வது வகை ஓவியம் தான் வந்து இந்த கருஞ்சாந்து ஓவியங்கள். கருஞ்சாந்து ஓவியங்கள் வந்து தமிழகத்தில் ஒரு 4-5 இடத்துல தான் கிடைச்சிருக்கு. அது மிக முக்கியமான இடம். இது வந்து என்ன ஓவியது, அப்புறம் ஞாபகம் தான் சொல்றேன், கொங்கணப்பள்ளி இந்த இடத்துல கிடைக்குது. அடுத்தது போயிருங்க. இது கருஞ்சாந்து ஓவியங்கள். அடுத்தது இது பாறை ஓவியம் தான். அது எப்படி எல்லாம் பாறை ஓவியம் இருக்கும் உங்க பாருங்க. பாறை ஓவியங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். அது வந்து ஒரு பெண் வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஒரு பெண் வந்து வில் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு இறந்தவனை வந்து அடக்கம் செய்யக்கூடியது. மனித உருவங்கள்லாம் இப்படிதான் இருக்கும். இதை நீங்க உங்க ஊர்ல கூட நீங்க பார்க்கலாம்.
பொங்கல் பண்டிகையில பானையில வரைவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? பொங்கல் நேரத்துல போகி அன்னைக்கு வரைவாங்க. அது பேர் என்ன சொல்றீங்க? அது என்ன சொல்றீங்க? கரெக்டா சொல்றீங்க. யாரோ ராக்காசின்னுங்களா? ராக்காசி. அந்த ஓவியத்துக்கு பேரு ராக்காசின்னு பேரு. அது யார் வரைகிறாங்கன்னா, மாமியார் மருமகளுக்கு சொல்லி அவங்க வரைகிறாங்க. மாமியார்ல இருந்து மருமகளுக்கு வருது அந்த ட்ரெடிஷன். இது வந்து ரொம்ப முக்கியமானது. 2000 வருஷமா அந்த ட்ரெடிஷன் வந்துகிட்டே இருக்கு. அது பக்கத்துல பாறை ஓவியம் பாத்தீங்கன்னா இதே ஓவியம் தான் அங்க இருக்கு. அவங்க காப்பி அடிக்கல. ஆக்சுவலா வந்து அவங்க பரம்பரையா சொல்லி கொடுத்து வரக்கூடிய ஓவியம். இன்னைக்கும் வந்து புதுசா வீடு கட்டினாங்கன்னா அந்த பூசறதுக்கு முன்னால அந்த செங்கல்ல வரைஞ்சி வச்சிருப்பாங்க, திருஷ்டி பொம்மை மாதிரி. அதுவும் இந்த ஓவியம் தான், இதனுடைய நீட்சி தான். இதுவும் நக்கநாயன பண்டாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாறை ஓவியங்கள். பாறை ஓவியங்கள் வந்து மனித உருவம் இருக்கும், விலங்கு உருவம் இருக்கும், குறியீடுகள் இருக்கும். இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிறது அந்த பக்கம் இருக்கக்கூடிய யூனிகான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கற்பனை விலங்கு. அதே விலங்க இங்க நக்கநாயன பண்டாங்கிற இடத்துல நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பாறை ஓவியத்துல வரைஞ்சி வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? ஆகவே சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் நம்முடைய மாவட்டத்தின் கூட தொடர்பு இருக்குதுன்றதுக்கு மிக முக்கியமான சான்றா இருக்கக்கூடியதுதான் இந்த நக்கநாயன பண்டா யூனிகான் என்று சொல்லக்கூடிய இந்த இது வந்து இறந்தவங்களை அடக்கம் பண்றதுக்கு பாடை கட்டிட்டு போறோம் இல்லைங்களா? பாடை கட்டுறோம். அந்த பாடையில தேர் பாடை கட்டுவாங்க, தேர் மாதிரியே இருக்கும் அந்த பாடை. அது மாதிரியான ஒரு பாடையில இறந்தவனை வச்சு தூக்கிட்டு போறாங்க. ஆடு இது கோழிகள்லாம் காட்டியிருக்காங்க, மயில்கள் காட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய சமூக வாழ்க்கை எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க. இது ஒரு போர் வீரன் மாதிரி அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, அப்படியே கோலமா போட்டு அது மேல சுத்தி புள்ளி வச்சிருக்கிறாங்க. இது கிருஷ்ணகிரி மலை, நம்முடைய கிருஷ்ணகிரி மலை இருக்கு பாருங்க, அந்த மலையில் இருக்கக்கூடிய ஓவியம். இது மேடுகம்பள்ளின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஓவியம். ஓவியங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. இதை வச்சு நீங்க உங்க ஊர்ல வந்து ஓவியம் இருந்தா நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நான் அந்த ஓவியத்தெல்லாம் போட்டேன். அடுத்தது இது இங்கேயே இருக்கக்கூடிய தாளாப்பள்ளி மலை. உங்க ஊர் பக்கத்துல தாளாப்பள்ளி இருக்கு இல்லையா? தாளாப்பள்ளி மலையில மொத்தம் 9 இடத்துல இருக்கு. அதுல கீழே அமாவாசை குண்டு, இருளங்குண்டெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த குண்டுகள்ல ஒண்ணு. இது வந்து அங்குசகிரின்ற இடத்துல இருக்கக்கூடிய சங்ககால பானை ஓடு, சங்ககால செங்கல். ஆண்டிமலையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். இது பெரிய கோட்டப்பள்ளி எழுத்துக்கள். எழுத்துக்கள்னா இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். அதாவது தமிழ் எழுத்துக்கள் எதிலிருந்து தோன்றின அப்படிங்கிறத பத்தி ஆய்வு பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஆனா நாம என்ன சொல்றோம்னா, நம்ம மாவட்டத்துல இருந்து நம்ம குரூப் இது வந்து ஏன் பாறை ஓவியங்கள் இருந்து தோன்றிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் தான் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 எழுத்து வரிசையா 4 எழுத்து வந்து தமிழ் பிராமின்ற எழுத்துக்களோடயே இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா நம்ம ஆய்வெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதை உங்களுக்கு போட்டு காட்டுறோம். இது மாதிரியான குறியீடுகள்லாம் கூட இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து ஆணிரை மீட்டல், ஆணிரை மாட்டுக்காக சண்டை போடுறான் பாருங்க, அது சங்க இலக்கியங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இங்க காட்டியிருக்காங்க. குரங்க ஒண்ணு காட்டியிருக்காங்க. ஆண்டி இது மாதிரி தான் ஒரு பாறை இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னா, இது மாதிரியான பாறையினுடைய விதானத்துல மேல் பக்கத்துல தூரமான்னு பார்த்தா அப்படிதான் இருக்கும். கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பாறை ஓவியம் இருக்கும். அதான் அந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய பாறை ஓவியம். இது வந்து மகாராஜ கடை. இது இன்னைக்கு ரோட்ல வரைஞ்சிருக்கிறாங்க. ரோட்ல மலையாண்டள்ளி பக்கத்துல ரோட்ல நாங்க நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப, ஒரு கார்ல வந்துட்டு இருக்கிறப்ப ரோட்ல வரைஞ்சிருந்தாங்க. தார் ரோட்ல வரைஞ்ச ஓவியம் அது. அது பக்கத்திலே வந்து ஒரு அவங்க வீட்டு பக்கத்திலே ஒரு கல் இருக்கு, கருங்கல் இருக்கு, சின்ன குண்டு மாதிரி இருக்கு. அந்த குண்டுல வரைஞ்சி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைஞ்ச ஓவியம். போன வருஷம் இதை வரைஞ்சிருக்காங்க. இது ஒரு டெரகோட்டா கேக்ன்ற ஒரு விஷயம் சிந்து சமவெளியில் மட்டுமே இருக்கக்கூடியது. நம்ம ஊர்லயும் கிடைச்சிருக்கு. இது பானை வகைகள்ல எவ்வளவு இருக்கு. ரசட் கோட்டைன்னு ஒரு வகையான பானை வகை. பானை ஓடுகள்ல எழுத்துக்கள்லாம் இருக்கு பாருங்க. எழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் வந்து கிராஃபிக் இருக்கும், வெறும் கீரல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் எழுத்துக்கள் வரும் படிப்படியா. எல்லாமே கருப்பு சிவப்பு பானை ஓடுல தான் இருக்கு பாருங்க. அதான் முக்கியம் இதுல. அதுக்கப்புறம் பாருங்க, எழுத்தெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல இதா இருந்து அப்புறம் வர வர அதுல வந்து அந்த கீரல்கள் போய் எழுத்துக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு.
தமிழை பத்தி யாருக்காவது எத்தனை பேர் தெரியும்? உங்களுக்கு யாரும் சொல்லித்தரல நினைக்கிறேன். இன்னொரு நாளைக்கு வந்து இந்த தமிழ் இந்த எழுத்துக்களை மட்டுமே எடுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வேணா வைப்போம், அல்லது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களுக்கு இந்த எழுத்துக்களை எப்படி படிக்கிறதுன்றத சொல்லி தருவோம். அடுத்தது, இன்னும் வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழ் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரு 2-3 இடத்துல அகழ்வாராய்ச்சியில் மட்டும்தான் இப்ப சென்னானூர்ல வந்து 3 பானவூர்ல எழுத்து கிடைச்சிருக்கு. ஆனா கல்வெட்டுக்களா இதெல்லாம் வந்து கல்வெட்டுக்கள் இருக்கு பாருங்க, கல்லுல எழுதின எழுத்துக்கள் இன்னும் பிராமியில தமிழ் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கல. உங்கள யாராவது ஒருத்தர் தான் கண்டுபிடிக்க போறீங்க. மலையா ஏறி ஏதோ ஒரு இடத்துல நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இதெல்லாம் வந்து பிற்கால தமிழ் எழுத்துக்கள், தமிழ் கல்வெட்டுக்கள். சும்மா அது கல்வெட்டுகள் எப்படி இருக்கிறத காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு, மற்றபடி ஒன்றும் அதுல முக்கியமான விஷயம் இல்லை. இவங்க பாருங்க, ஒரு மாணவர்கள் இதுல முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் பாறைகள் எல்லாமே இருக்கு பாருங்க, அதுல 90 விழுக்காடு வந்து உங்களை போன்ற மாணவர்களால் அறிமுகப்படுத்துறது தான். நீங்க தான் சொல்லி அல்லது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி ஆனவங்க தான் சொல்லி தராங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து நடுகளுக்கு வரும். பெண்களுக்கு நடுகல்ல இல்லைன்னாங்க. இது ஒசூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கான நடுகள். இது வந்து நம்ம பழையப்பேட்டையில் இருக்கக்கூடியது. இது வந்து குந்தாணியில் இருக்கக்கூடிய ஒரு நடுகள். அந்த நடுகல்ல வந்து சாமியா கும்பிடுறாங்க. முக்கியமான விஷயம் இது. நடுகல்னு நம்ம சும்மா சொல்றோம் பாருங்க. இப்ப போய் பாத்தீங்கன்னா சாக்கியம்மாள்னு சொல்லி கோயில் கட்டி வச்சிருக்காங்க பல இடங்கள்ல. இப்ப உங்களுக்கு எல்லாம் குலதெய்வம் இருக்கா? அந்த அந்த குலதெய்வத்துக்குள்ள போயிருக்கீங்களா? அதுக்குள்ள இருக்கிற சாமி எப்படி இருப்பாரு? கல்லு மாதிரி இருப்பாரு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு, நீங்க வந்து ரொம்ப ரீசெண்டா போனீங்கன்னா, ரீசெண்டா ஏற்படுத்தின கோயில்னா பெருமாளோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமி வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால போனீங்கன்னா இது மாதிரி நடுகல்லு தான் உங்களுடைய குலதெய்வமா இருக்கும். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருடைய குலதெய்வமே வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். குலதெய்வங்கிறது நடுகல்லு தான். புரியுதுங்களா? உங்களுடைய குலத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு முன்னோர் வந்து ஏதோ ஒரு நல்ல காரியம் செஞ்சு இறந்து போயிட்டாரு, அவரை சாமியா கும்பிட்டு இருக்காங்க. அது காலப்போக்கில் நம்முடைய குலதெய்வம் மாறி போயிடுச்சு. அவ்வளவுதான். இது எல்லாமே இந்த குலதெய்வங்கள் தான். அடுத்தது பாருங்க, 2 மாடு சண்டை போட்டு அந்த மாட்டு கூட நடுவில் எடுத்துருக்கலாம். பனகமுட்டில் இருக்கக்கூடிய இது நவகண்டம் சொல்லிட்டு இதுல எல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம பெண்ணேஸ்வர மடத்துக்கு போனீங்கன்னா அது மாதிரி நடுகள்லாம் இருக்கும். இது தொகரப்பள்ளியில ஒரு படையெடுப்பு இருக்கு. அந்த படையெடுப்புல நிறைய பேர் செத்து போயிருக்காங்க, அவங்களுடைய நினைவா இருக்குது. அடுத்தது இது எல்லாமே அதுதான். நடுகல்ல எப்படி இருக்குன்னு பாத்துருங்க. இப்படிதான் இருக்கும் நடுகள். புலி குத்தி பட்டான்கள், புலி எல்லாம் குத்தி செத்து போயிருக்காங்க. பாம்பு கடிச்சு கூட செத்துருக்கான், அதுக்கும் எடுத்திருக்காங்க பாருங்க. யானையை அடிச்சு செத்துருக்கான், பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பண்ணி குத்தி செத்துருக்காங்க, குதிரை. அவ்வளவுதான். ஜல்லிக்கட்டு நடுகள், ஜல்லிக்கட்டு எல்லாம் இருப்பாங்க. வீணை இசை கருவிகள் வாசிக்கிறவங்க, இது மாதிரி இது எல்லாமே நடுகள் தான். அவ்வளவுதான். சிற்பங்கள்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் கூட கிடைச்சிருக்கு. அது மாதிரி தனித்தனி சிற்பங்கள் தான். அடுத்தது அவ்வளவுதான். கோயில்கள் இதை பத்தி எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா பின்னால ஒரு காலத்துல பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க தொல்பொருட்கள்லாம் என்ன, இதுதான் தொல்பொருட்கள் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அதை நான் ஓரளவுக்கு செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதோட என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நிறைய சொல்லணும்னு வந்தேன், பட் டைம் இல்லை. அது எதுவும் சொல்ல போறது இல்லை. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற தகவல் மட்டும் சொல்றேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாவது ஒரு வரலாற்று சின்னங்கள் இருக்கும். அந்த வரலாற்று சின்னங்களை பத்தி தான் நீங்க எழுத போறீங்க. அந்த வரலாற்று சின்னங்களை பத்தி நீங்க எழுதுறத ஒரு புத்தகமா போட போறோம்.
ஆமா. அப்போ அது எவ்வளவு சிறப்பா இருக்கணும்ன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏற்கனவே உங்களுக்கு 1 மாசம் டைம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். KHRDT.in ஓபன் ஆகுங்களா? இதுல போயிட்டு அந்த வெப்சைட்ல கண்டுபிடிப்புகள்னு ஒன்று இருக்கும் தமிழ்ல. இங்கிலீஷ் ஓபன் பண்ணாதீங்க, ஒன்றும் முடியல. அந்த கண்டுபிடிப்புகள் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா ஊரும் வரும். எந்தெந்த ஊருக்கு நாங்க போனோமோ ஒரு 450 ஊரோட டீடைல்ஸ் வரும். அதுல உங்க ஊரும் இருக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். அதை பத்தி டீடைல் உங்க சார் கிட்ட கேட்டுங்க. மஞ்சுநாத் சார் எங்களுக்கு முன்னாடி காலத்துல இருந்தே இந்த மாதிரி ஊர் ஊரா சுத்தினவர். இப்ப என்ன சுத்திட்டு இருக்காரு. இவ்வளவுதான். மற்றது வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அப்புறம் சார் வந்து ஒரு கை தட்டாதீங்கம்மா. கை தட்டாதீங்கன்னா தட்டுவீங்க. சரி, ஓகே. சார் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிப்பாரு. அதாவது கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வுகளும் நம்ம கல்லூரியும் இணைந்து நாம வந்து இனிமேல் பயணிக்க போறோம் அடுத்த 3 வருடங்களுக்கு. அதனால ஒரு குரூப் ஆரம்பிப்பாரு. அந்த குரூப்ல குட் மார்னிங் குட் நைட் மட்டும் போடாதீங்க. உங்க ஊர்ல இந்த சார் காமிச்சார் இல்லையா, அது மாதிரி எதனா பார்த்தா தகவல் கொடுங்க. அது நம்ம டிஸ்ட்ரிக்டோட வரலாறை மேம்படுத்த வரும். நன்றி. இந்த வருஷம் தான் 2 ஷிஃப்ட் கொண்டு வந்தாங்க. இந்த சைடு இருக்கிறது 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவிகள். இந்த 2 ஷிஃப்ட்ல 1ஆம் ஆண்டு மாணவிகள்ல வரலாற்று துறையில அட்மிட் ஆன பசங்க எல்லாமே இதில் முக்கால்வாசி பசங்க வரலாறு சம்மந்தப்பட்ட ப்ளஸ் 2ல படிக்காத பசங்க தான், மற்ற துறையை சார்ந்த பசங்க தான் வந்து படிச்சிருக்காங்க சார். அதுவே ஒரு ரொம்ப எங்களுக்கு பெருமையான விஷயமா இருந்தது. ஏன்னா மற்ற துறை சார்ந்த மாணவிகள் நம்ம வரலாற்று துறையை வந்து சேரணும் அப்படிங்கிறது. இதில் சயின்ஸ் பயாலஜி படித்தவங்க தான் நிறைய பேர். ஆக்சுவலாக அலாட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கம்மி, அவங்களுக்கு தான். மெயின் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு தான் அதிகமானது. எங்களுக்கு வந்து ஒரு 4 பேர் 5 பேர் தான் வருவாங்க. ஆனால் அவங்க யாரும் வரல. மெயின் சப்ஜெக்ட் படித்தவங்க, இந்த மேத்ஸ் பயாலஜி படித்தவங்க தான் அந்த சீட்டையும் அடுத்தடுத்த கவுன்சிலிங்ல ஃபைனல் கவர்மெண்ட் ஆர்டர் படி வரும்போது அவங்க தான் செலக்ட் ஆகும். அவங்க தான் வந்தாங்க. அவங்க தான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறதுல முக்கால்வாசி 1ஆம் ஆண்டு மாணவிகளில் அதர் மேஜர் பசங்க தான், அதுவும் மெயினாக மேத்ஸ் பயாலஜி படித்த பசங்க தான் இருக்காங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற 2 இன்னைக்கு பேசின சிறப்பு, இன்னைக்கு வந்திருக்கிற அந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே இந்த ஆராய்ச்சியில ரொம்ப நகர்வு ஆராய்ச்சியில ரொம்ப இதுவாக பண்றவங்க தான். அதுல குறிப்பா கோவிந்தராஜ் சார் ஏற்கனவே நம்மளுக்கு பரிச்சயம் பண்ணாங்க. நீங்க செகண்ட் இயர் இப்போ தேர்ட் இயர்ல இருக்கிற பசங்களுக்கு, செகண்ட் இயர்ல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அவரை பத்தி தெரியும். இங்க சென்னனூர் அகழ்வு ஆராய்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, உங்க தேர்ட் இயர்ல இருக்கிறவங்க அவுட்கான் வந்து பார்க்க போயிட்டு வந்தாங்க, உங்களுக்கு கூட தெரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்த கண்டுபிடிச்சதே சார் தான், கோவிந்தராஜ் சார். வந்து அதே மாதிரி அவங்க 2 பேர் சௌபாகியம் மேடமும் மஞ்சுநாத் சார் 2 பேருமே இவங்களுக்கு கூட வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, ட்ரைனர்ஸாக இருக்கிறவங்க. அவங்களோட பிஹெச்டியுமே வெங்கடேசன் சார்னும் அவங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து செமினார் எடுப்பாங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த 2 பேரும். ஸோ இவங்களை எல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. என்னால் இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு துறை சார்ந்த எல்லாரையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் நல்லா பயன்படுத்துங்க. ஜென்சியா மேடம் அவர்கள் ஹிஸ்டரி வந்து மோசமான குரூப் பண்ணி யாரும் நினைக்கக்கூடாது. எதுவும் கிடைக்கலன்னா அப்புறம் வந்து ஹிஸ்டரி சேரணும்னு நினைக்காதீங்க.
நிறைய ஐஏஎஸ் உருவானது வந்து ஹிஸ்டரியில இருந்து தான். ஒருத்தர் ஹிஸ்டரியை சரியா படிச்சு அதுல முன்னேறினா எங்கேயோ போகலாம். அடுத்தடுத்த செமினார்ல ஹிஸ்டரி படித்து ஃபர்தரா எங்கெங்க போகலாம், என்னென்ன வேலை இருக்கு, அதுவும் வந்து சாரி நம்ம கியூரேட்டர் சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்கிற இந்த மீட்டிங் வந்து தமிழ்நாட்டுக்கே முன்னுதாரணமா இருக்கணும்னா அதுல உங்களோட உழைப்பு மட்டும்தான் முக்கியம். நீங்க உங்க பகுதியில் இருக்கிற வரலாற்று சான்றுகளை தொகுத்து கொடுத்தா தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கல்லூரிகளுக்கு எல்லாமே இது முன்னோடியாக இருக்கு. அதனால நீங்க குரூப் ஆரம்பிச்சோன்னா குரூப்ல போடுறோம். ஏன்னா அந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த குரூப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. இதுக்குன்னே போய் சுத்த வேண்டாம். நாங்க ஒரு ஊருக்கு வரோம்னா குரூப்ல போடுவோம். அந்த ஊர்ல உங்க பேரண்ட்ஸ் யாருக்கா இருந்தா நாங்க ஆய்வு பண்றப்போ வந்து பார்க்கணும். தமிழே தாயே செம்மொழி என மகுடம் சூட்டி இம்முச்சங்கம் வளர்த்த மொழியாய் உலக மொழிகளின் தாயாய் சிறந்தே பிறந்த உனக்கு என் முதல் கண் வணக்கம். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நானிலம் போற்றும் நல்லோருக்கும் நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க வழியாய் ஒளியாய் அன்பாய் அருளாய் என் நாடும் என்னை ஆளும் இறைவா உமக்கு நாமிடக்க என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணங்கள் தான் தம் வாழ்வின் மாற்றங்கள், வண்ணங்கள் தான் தம் வாழ்வின் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேற்றுமையை கலைத்து என்றும் ஒரே குடும்பமாய் நம்மை வழிநடத்தி வருகின்ற நம் கல்லூரி முதல்வர் சிறந்த தலைமை உரை ஆற்றிய முனைவர் கீதாம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி வரவேற்புரை ஆற்றிய முனைவர் கனகலட்சுமி அம்மா உயிர் வேதியியல் துறை வரலாற்று துறை பொறுப்பாளர் அவர்களுக்கு இதய நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எளிமைக்கு இலக்கணமாய் என்றும் தோழமையுடன் வெற்றி எனும் வேட்கையை நமக்குள் விதைத்து நல்ல பல கருத்துக்களை வழங்கிய நம்மை தொல்லியல் துறைக்கே கொண்டு போய் சேர்ந்த நம் சிறப்பு விருந்தினர்கள் திரு கோவிந்தன் சார், முன்னாள் அருங்காட்சியக காப்பாற்றினாளர் அவர்களுக்கும் மற்றும் திரு தமிழ்செல்வன் சார், வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு கிருஷ்ணகிரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நாராயணமூர்த்தி தலைவர் அவர்களுக்கும் திரு விஜயகுமார் செயலாளர் அவர்களுக்கும் திரு சசிகுமார் அருங்காட்சியக காப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவினை ஒருங்கிணைத்த ஒருங்கிணைப்பாளர்கள், வரலாற்றுத் துறையை சார்ந்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விட்டுக் கொடுப்பது மட்டுமல்ல, தட்டிக் கொடுப்பதுதான் நட்பு என்பதற்கு ஏற்ப அமைதியுடன் அமர்ந்திருந்த மாணவிகளுக்கு மனமார்ந்த நன்றியை மேடை அலங்காரம், ஒளி அமைப்பு போன்றவற்றில் இணைந்து பணியாற்றிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற துறையை சார்ந்த துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், பத்திரிகை ஊடகங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் என் நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரையோட அம்மையாருக்கு நன்றிகள். நிகழ்ச்சியின் நிறைவாக நாங்கள் जनगण मंगल नायक जय हे भारत
மாதா